காங் சிரிக்கிறான். விளையாடாத தம்பி, நீ தனியாளா நின்னு ஜெயிச்சிருக்க, இதுல நான் எப்படி பங்கு கேட்க முடியும்? சென் மனசுக்குள்ள இவன் சரியான நடிப்பு சக்கரவர்த்தி, இவன் சுயரூபந்தான் எனக்கு தெரியுமேன்னு நினைச்சுக்கிறான். வேணும்னே வெறுப்பேத்த சென் தனக்கு கிடைத்த பொருட்களை காட்டுறான். இங்க பாருங்க, பி லெவல் மருந்து, அப்புறம் இது ஏ லெவல் மருந்து. அது மட்டும் இல்ல, இதோ எஸ் லெவல் டீமன் ஹண்டர் ஸ்க்ரோல். என்ன பிரதர் காங், இதையெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஆசையா இல்லையான்னு டெஸ்ட் வைக்கிறான். காங் தனக்கு கிடைத்த சி கிரேட் மருந்த மத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு டிப்ளமேட்டிக்கா பேசுறான். ஆசை இல்லன்னு சொன்னா அது பொய், ஆனா நாங்க நியாயமானவங்க, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது உனக்கே சொந்தம்னு பெரியவன் மாதிரி பேசுறான். சென்னு சும்மா இல்லாம அங்க கிடந்த சில பாட்டில்களை எடுத்துக்கிட்டு நீங்க ரொம்ப நல்லவங்க பிரதர்னு நக்கலா சொல்றான். திரும்ப வந்திருக்கீங்கன்னா சும்மா வாழ்த்துறதுக்கு மட்டும் இருக்காது, என்ன விஷயம்னு நேரா சொல்லுங்கன்னு சென் பாயிண்ட்டுக்கு வர்றான். காங்கு வலிறான். ஒண்ணுமில்ல தம்பி, ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்னு தான். நீ எங்க இருக்க? நாங்க வூசாங் மேற்கு பகுதியை சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம், தெரியாம உன் ஏரியாக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு தான் கேட்டேன். சென்னு யோசிக்கிறான். மேற்கு பகுதியா? அங்கதானே நம்ம மாங் இருக்கா? இவன் சுத்தம் பண்றேன்னு சொல்றதுக்கு அர்த்தம் அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளுறான்னு அர்த்தம். போன ஜென்மத்துல மாங் சாக காரணமே இவனுங்களா தான் இருக்கும். சரியான நேரத்துல மாங் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. தலைவா, என் அபார்ட்மெண்ட்ல நிறைய பேரு வீடு வீடா தேடிட்டு வராங்க, என் வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. சென்னு உடனே கதவை திறக்காத, நான் வந்துட்டே இருக்கேன்னு ரிப்ளை பண்றான். காங் கிட்ட திரும்பி ஒரு நிமிஷம் இருங்க பாஸ்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அவனோட டென்டக்கிள் சீறி பாஞ்சி காங்க இறுக்கி பிடிக்குது. என்ன பண்றன்னு காங்க அலறதுக்குள்ள சென்னு தன்னோட எவல்யூஷன் டிவோர்ஸ் சக்திய போடுறான். காங்கோட உடம்பையும் நினைவுகளையும் உறிஞ்சுறான். இவன் மெமரி அறகுறையாத்தான் இருக்கு. மாங்க இருக்கிற ஜின்ஹூய் அபார்ட்மெண்ட்ல சரியான ரூம் நம்பர் தெரியலையேன்னு சென்னு தேடுறான். காங்கோட ஆளுங்க பயந்து ஓட பாக்குறாங்க. சென்னு, எல்லாரையும் கொல்லாதீங்க, முதல்ல எனக்கு வார்னிங் கொடுத்தானே அவனை மட்டும் உசுரோட பிடிங்க, அவன் தான் வழிகாட்டணும்னு முடிவு பண்றான். சீனு மாங்கு வீட்டுக்கு மாறுது. ஜின்ஹூய் பில்டிங் 16. வாசல்ல எவனோ கதவை தட்டுறான். யாராவது இருக்கீங்களா? கதவை தரங்க. மாங்கு உள்ள ஒரு பேஸ்பால் பேட்டை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு நடுங்குறா. வெளியே இருக்கிறவன் 3 எண்ணுவேன், திறக்கலன்னா உடப்போன்னு மிரட்டுறான். மாங் தைரியமா, இங்க வராதீங்க, போயிருங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு கத்துறா. அவனுங்க சிரிக்கிறானுங்க. டேய் உள்ள பொண்ணுடா, குரலே இனிமையா இருக்கே, ஜாலிதான் இன்னைக்கு கேவலமா பேசுறானுங்க. செல்லம் பயப்படாத, நாங்க வர்றோன்னு கதவை உடைக்க தயாராகிறாங்க. மாங் வெறியோட தொலைஞ்சு போங்கடான்னு கத்திக்கிட்டே தன்னோட சக்தி யானி மென்டல் பிளாஸ்ட வெளிவிடுறா. பூம்னு ஒரு அதிர்வலை அந்த ஏரியாவே தாக்குது. வாசல்ல நின்ன அத்தனை பேரும் மூக்குல வாயில ரத்தம் கொட்டி பொத்த பொத்தன்னு கீழே விழறாங்க. ஆனா மாங்குக்கும் உடம்பு தாங்கல. அந்த சக்தி அவளோட தொண்டைய கிழிச்சிருச்சு. கையில இருந்த பேட் நழுவி விழ அவளும் முட்டி போட்டு இருமுறா. ரத்தம் வழியுது. இந்த ஸ்கில்லு வெறும் 1 செகண்ட் தான் வேலை செஞ்சது, அதுக்கே என் உடம்பு தெம்பு போச்சு. ஆனா பரவாயில்ல, வெளியே சத்தம் நின்னுருச்சு, எல்லாரும் மயங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு நினைச்சுக்கிறா. வெளியே நின்ன ரவுடி வாக்கி டாக்கில கத்துறான். மச்சான்ஸ், எல்லாரும் பில்டிங் 16 12வது மாடிக்கு ஓடி வாங்க, இங்க ஒருத்தி இருக்கா, மென்டல் அட்டாக் பண்றா, என் ஆளுங்க காலி, ஆனா அவ இப்ப சோர்ந்து போயிட்டா, அவ திரும்ப தாக்குறதுக்குள்ள அவளை மடக்கி பிடிக்கணும், சீக்கிரம் வாங்கடா. 10 நிமிஷம் ஓடிடுச்சு. மாங் ரூமுக்குள்ள தனியா உட்கார்ந்திருக்கா. திடீர்னு கதவை தட்டும் சத்தம். வந்துட்டானுங்கன்னு அவ பயப்படுறா. போராடிதான் ஆகணும். டமார்னு கதவு உடையுது. ஒருத்தன் உள்ள வந்து நக்கலா சிரிக்கிறான். அடடே, பாக்க சின்ன பொண்ணு அழகாத்தான் இருக்கே, ஏன் இப்படி வேர்க்க விறுவிறுக்க நிக்கிற? டயர்ட் ஆகிட்டியா? ஏன் இப்ப கத்த மாட்ற? முன்னாடி கத்துனியே. சரி விடு, ஒரு பொண்ணு எப்படி கத்தணும்னு நான் கத்து தரேன்னு கேவலமா நெருங்குறான். மாங் மனசுல மிச்சம் இருக்கிற சக்தியை வச்சு அந்த வைரஸ் ஸ்கில்ல ஒரு வாட்டி வீச முடியும்னு கணக்கு போடுறா. கஷ்டப்பட்டு எந்திரிச்சு எல்லாரும் நரகத்துக்கே போங்கடான்னு கத்திக்கிட்டே தாக்குதல நடத்துறா. ஆனா அவளால முடியல. உடம்பு துவண்டு கீழே விழறா. மாஸ்டர் சொன்னது கரெக்ட் தான். ஒரு சக்தி மென்டல் மட்டும் அதிகமாயிருந்து உடல் பலம் பிசிக்கல் கம்மியாயிருந்தா இதுதான் நிலைமைன்னு வருத்தப்படுறா. அந்த ரவுடி சிரிக்கிறான். இவ கதை முடிஞ்சதுடா. இன்னொருத்தன் வந்து, உனக்கு 2 சாய்ஸ், ஒன்னு கால்ல விழுந்து கெஞ்சு, இல்ல செத்துப்போவன்னு மிரட்டுறான். மாங் ஊர்ந்து போய் ஜன்னல் பக்கம் போறா. தலை சுத்துது, மயக்கம் வருது. யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு மனசுக்குள்ள கதறா. ஒருத்தன் அவ தலைமுடிய பிடிச்சு இழுக்கிறான். எங்கடி போற? இவ எதிர்பார்த்ததை விட திமிரு பிடிச்சவளா இருக்கான்னு இவளை அமுக்கி புடிங்கடான்னு கத்துறான். மாங் நகர முடியாம மாட்டிக்கிறா. மாஸ்டர்,
திடீர்னு ஜிங் சக், ஜன்னல் கண்ணாடிய உடைச்சுக்கிட்டு மின்னல் வேகத்துல உள்ள பாயிரான் நம்ம சென். வந்த வேகத்துல அவனுங்களை எட்டி ஒரே மிதி, சிதறி ஓடுறானுங்க. சென் மேங்க தாங்கி பிடிச்சுக்கிறான். அவன் மெதுவா கண்ணை திறந்து, மாஸ்டர் வந்துட்டீங்களா, சாரி, நான் நல்லா சண்டை போடல, கிட்டத்தட்ட செத்துட்டேன்னு முணுமுணுக்கிறா. சென் பாசமா, இதுவும் தப்பில்ல, நீ நல்லா பண்ணிருக்க, இப்போ ரெஸ்ட் எடு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அப்புறம் ரவுடிங்க பக்கம் திரும்புறான். அவன் கண்ல தீ எரியுது. இன்னைக்கு என் சிஷ்ய மேல கை வச்ச எவனும் உசுரோட திரும்ப போமாட்டீங்கடான்னு கர்ஜிக்கிறான். மேங்க சோபால படுக்க வைக்கிறான். இன்னொருத்தன் வர்றான்டான்னு ஒருத்தன் கத்துறான். பரவாயில்ல, அவனையும் சேர்த்து போடுங்கடான்னு எல்லாரும் சென்னை நோக்கி பாயறாங்க. சென் தன்னோட பிளேட் கிளா வச்சு ஒரே வீச்சு. வந்தவன் காலி. இன்னொருத்தன் வர்றான். சென் ஷீல்டு போட்டு தடுத்து அவனையும் ஒரே அடியில தூக்குறான். வேற யாரும் இருக்கீங்களாடான்னு சுத்தி பாக்குறான். மேங் மயக்கத்துல, மாஸ்டர் தலை வலிக்குது, ஏதோ மாதிரி இருக்குன்னு புலம்புறா. அதிகமா மென்டல் பவர் யூஸ் பண்ணதுனால அவளுக்கு ஹாலுசினேஷன் வருது. சென் நம்ம பக்கத்துல மண்டி போட்டு அவ கைய பிடிச்சுக்கிறான். பயப்படாத மேங், மாஸ்டர் இங்கதான் இருக்கேன், அமைதியா தூங்குன்னு நெத்தியில தட்டி கொடுக்கறான். அந்த கேப்ல ஒருத்தன் கோடாரிய தூக்கிட்டு பாயிறான். சென் மேங்க பார்த்து பேசிக்கிட்டே திரும்பாமலே தன்னோட டென்டிகிள்ஸ் வச்சு அவனை குத்தி கொன்னுடுறான். நீ மயக்கத்துல இருக்கிற வரைக்கும் எவனும் உன்னை தொட முடியாதுன்னு சொல்லிட்டு தரையிலிருந்து முட்களை வரவழைச்சு மிச்சம் இருக்கிற எல்லாரையும் குத்தி சாய்க்கிறான். 1 மணி நேரம் ஆச்சு. இடமே அமைதியாயிருச்சு. சென் மடியில மேங் நிம்மதியா தூங்குறா. அவ முகம் இப்ப தெளிவா இருக்கு. அப்போ ஜாங் லாங் அங்க வர்றான். சென் அவனை திரும்பி பாக்குறான். ஷென் மேங் தலைய மெதுவா வருடி விடுறான். ஜாங்லாங் இங்க வந்துட்டான். அப்போ அந்த காங்கோட ஆளுங்க மொத்தமா காலி ஆயிருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிறான். ஜாங்லாங் பவ்யமா குனிஞ்சு, ஆமா பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே அவனுங்கள ஒரு இடத்துல சிக்க வச்சு மொத்தமா முடிச்சிட்டோம். காங்கோட முக்கிய ஆளுங்க எல்லாரும் காலின்னு ரிப்போர்ட் பண்றான். ஷென் கேக்குறான், சரி மிச்சம் இருக்கிறது உன் ஆளுங்க தானா? ஜாங் பதறி போய், இல்ல பாஸ், எனக்குன்னு தனி ஆளுங்க யாரும் இல்ல, எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க தான் உலகம். அந்த காங் பையன் என்னோட உண்மை பார்வை ட்ரூ சைட் சக்திக்காக என் குடும்பத்தை மிரட்டி தான் என் கூட வச்சிருந்தான். இல்லனா என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என் குடும்பத்தையும் கொன்றிருப்பான்னு உண்மையை சொல்றான். ஷென் தலையாட்டுறான், உன் சக்தி ரொம்ப முக்கியமானது. நீதான் அந்த பாஸ் பத்தி எனக்கு வார்னிங் கொடுத்த. உன் விசுவாசம் எனக்கு பிடிச்சிருக்கு. என் கூட யாங்சன் வரியானி கூப்பிடுறான். நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன், வரலனாலும் தப்பு இல்லைன்னு சொல்றான். ஜாங்லாங் கண் கலங்கி, கண்டிப்பா வரேன் பாஸ், ஆனான்னு தயங்குறான். அந்த கோட்டைக்குள்ள இன்னும் என் குடும்பம் மாதிரி நிறைய அப்பாவிகள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களையும் மீட்கணும். ஷென் யோசிக்கிறான், அவ்வளோ பெரிய கூட்டத்தை உடனே யாங்சனுக்கு கூட்டிட்டு போறது கஷ்டம். நீ ஒன்று பண்ணு, இப்போதைக்கு இங்க ஊசாங்லேயே இரு, அங்க இருக்கிற நிலைமையை சரி பண்ணு. தன்னோட வேர் ஹவுஸ்ல இருந்து ஒரு ரத்த மருந்து பாட்டிலை எடுத்து ஜாங் கிட்ட வீசுறான். இதை வச்சு உன் பலத்தை ஏத்திக்கோ. உனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கேன், எல்லாம் சரியானதும் கான்டாக்ட் பண்ணு, அப்ப பாத்துக்கலான்னு சொல்றான். ஜாங் அந்த பாட்டில வாங்கிக்கிட்டு கும்பிடு போட்டுட்டு கிளம்புறான். ஜாங் போனதும் ஷென் சும்மா இல்லாம இன்வென்ட்ரிய நோன்றான். அங்கிருந்து அந்த விசித்திரமான மாஸ்க் இப்போ வேற மாதிரி தெரியுது. என்னடா இது, அந்த சீக்ரெட் டஞ்சன்ல இருக்கும்போது இது அமைதியா இருந்துச்சு, இப்போ இது முழிச்சுக்கிட்டு அந்த பேய் ரத்த பாட்டிலே வெறிக்க பாக்குதே. ஷென் யோசிக்கிறான், ஒருவேளை இந்த மாஸ்க் அந்த ரத்தத்தை குடிக்க ஆசைப்படுதோ. சரி, எப்படியும் இந்த லோ குவாலிட்டி ரத்தம் எனக்கு தேவைப்படாது, இதை தின்னு தொலையட்டோன்னு முடிவு பண்றான். அந்த மாஸ்க் வாயில வரிசையா பாட்டில்களை திணிக்கிறான். லெவியாதன் மாதிரி ஆளுங்க ஆசைப்படுற மாஸ்க் இது. இதை தீனி போட்டா ஏதாவது புது சக்தி கிடைக்குதான்னு பாப்போம். 5 நிமிஷம் ஆச்சு. எல்லா பாட்டிலையும் முழுங்கிட்டு அந்த மாஸ்க் சத்தமா ஏப்பம் விடுது. கடுப்பாகிறான். அட பாவி, இவ்வளோ காஸ்ட்லியான பொருளை தின்னுட்டு வெறும் ஏப்பம் தானான்னு சலிச்சுக்கிறான். திடீர்னு அந்த மாஸ்க் வாயிலிருந்து ஒரு பாட்டில வாந்தி எடுக்குது. ஷென் முகம் சுழிச்சுக்கிட்டே, சே, தின்ன வாயிலேயே துப்புற, சரி என்னன்னு பாப்போன்னு ஒரு துணியை வச்சு எடுக்கிறான். சிஸ்டம் அலர்ட் அடிக்குது. சாதாரண பேய் ரத்த எசன்ஸ், ஆர்டினரி டீமன் பிளட் லைன் எசன்ஸ் A+. இது சுத்திகரிக்கப்பட்ட பேய் ரத்தம். இது சாதாரண மருந்தை விட செம பவர்ஃபுல். ஆனா இதை பயன்படுத்த உடல் வலிமை வேகம்லாம் 75க்கு கம்மியா இருக்கணும். ஷென்னுக்கு இப்பதான் பல்ப் எரியுது. அடேங்கப்பா, இந்த மாஸ்க் சாதாரண ரத்தத்தை சாப்பிட்டு அதை சுத்திகரிச்சு பவர்ஃபுல்லா மாத்தி கொடுக்குது. ஷென் குஷியாகிறான். என்கிட்ட ஏற்கனவே பேய் ரத்தத்தை உறிஞ்சிற சக்தி இருக்கு, இப்போ அதை சுத்திகரிக்கிற மிஷினும் கிடைச்சிருச்சு. இனிமே நமக்கு ஹை லெவல் பேய் ரத்தத்துக்கு பஞ்சமே இல்ல. இது ஒரு முடிவில்லாத சுரங்கொண்ட சாமின்னு ஜாக்பாட் அடிச்ச சந்தோஷத்துல இருக்கான். சென் அந்த ஸ்க்ரோலை எடுத்து பாக்குறான். மாங்க காப்பாத்துற அவசரத்துல இத சரியா கவனிக்கலையேன்னு நினைக்கிறான். சிஸ்டம் அலர்ட் கொடுக்குது. இது எஸ் ரேங்க் டீமன் ஹண்டர் ஜாப் டிரான்ஸ்பர் ஸ்க்ரோல். சுத்தமான ரத்தமுடைய பேய கொன்னா மட்டும்தான் இது கிடைக்கும். மிஷன் விவரம்: இத பயன்படுத்தினா அபிஸ், அதாவது அதாள பாதாளம் உலகத்தோட முதல் லேயருக்கு போகலாம்.
அங்க போய் 100 குட்டி பேய்களையும் 100 வீழ்ந்த பேய்களையும் கொல்லணும். அப்போதான் இந்த மிஷன் முடியும். சென் உறுதியா இந்த வாட்டி எந்த அவசரமும் இல்லாம நிதானமா போய் வேட்டையாடணும்னு முடிவு பண்றான். சீன் மாங் பெட்ரூமுக்கு மாறுது. சென் பெட்ல படுத்துக்கிட்டே அந்த அபிஸ் உலகம் ஆபத்து நிறைஞ்சது, ஆனா அங்க வாய்ப்புகளும் அதிகம்னு யோசிக்கிறான். மாங் கண் முழிக்கிறா. சென்ன பார்த்ததும் உற்சாகமாகி மாஸ்டர்னு சொல்லிக்கிட்டே அவனை கட்டி பிடிச்சுக்கிறா. சென் அவளை சமாதானப்படுத்தி எல்லாம் சரியாகிடுச்சு, எதிரிங்க காலி, ஆனா நிஜ உலகத்துல உன் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொல்றான். மாங், அப்போ நான் டபுள் மடங்கு உடற்பயிற்சி செய்யவான்னு ஆர்வமா கேக்குறா. சென், அது மட்டும் பத்தாது, நீ முக்கியமா உன் லெவலை ஏத்தணும், உன் ஸ்கில்ஸை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு கத்துக்கணும்னு அட்வைஸ் பண்றான். மாங் சோகமா, லெவல் ஏத்த நிறைய எக்ஸ்பி தேவைப்படுது மாஸ்டர், என் கனவு உலகத்துல இருந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் கொன்னுட்டேன், மிச்சம் கொஞ்சம் தான் இருக்கு, புது டஞ்சனை தேடவும் என்னால முடியலன்னு புலம்புறா. சென், சரி, உன் உடம்பு சரியானதும் நாம யாங் சென் போலாம், அங்க நிறைய டஞ்சன் இருக்குன்னு சொல்றான். மாங் துள்ளி குதிச்சு, நான் இப்பவே ரெடி, வாங்க போலாம்னு கிளம்புறா. சென் அவளை பிடிச்சு இழுத்து, அவசரப்படாத, நடந்து போனா அடுத்த மாசம்தான் போய் சேருவோம்னு சொல்றான். திடீர்னு அவளை தூக்கிக்கிட்டு கண்ண முடிக்கோ, இறுக்கி பிடிச்சுக்கோன்னு சொல்லி ஜன்னல் வழியா ஒரே குதி. காத்து கிழிச்சுக்கிட்டு போகுது. மாடிக்கு மாடி ஸ்பைடர்மேன் மாதிரி தாவி பறக்குறான். கொஞ்ச நேரத்துல வூசாங் காட்டு பகுதிக்கு வந்து சேர்றாங்க. திடீர்னு சுத்தி இருந்த இடம் மாறுது. சிஸ்டம் காட்டுது, ரகசிய பேய் வழிபாட்டாளர் கிராமம் நுழைவு. மாங், இடம் மாறிடுச்சேன்னு ஆச்சரியப்படுறா. சென் விளக்குறான், இது ரகசிய உலகம், இதுக்கும் டஞ்சனுக்கும் வித்தியாசம் இருக்கு. டஞ்சன் வாசல்ல போர்டு போட்டிருக்கும், ஆனா ரகசிய உலகம் அப்படி இல்ல, தெரியாம உள்ள மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. மாங், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு மாஸ்டர்னு புகழறா. நான் போய் மான்ஸ்டரை கூட்டிட்டு வரவான்னு கேக்குறா. சென், வேணா, இது கனவு உலகம் இல்ல, உன் சக்தி ஒவ்வொன்னும் முக்கியம், நீ வாசல்லயே பாதுகாப்பா நில்லு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போறான். உள்ள ஒருத்தனை எட்டி உதிச்சு வீழ்த்துறான். மிஷனை செக் பண்ணா, அட, மிஷன் மாறி இருக்கு, பேய்களை கொல்ற டாஸ்க் இல்ல, வெறும் பேய் வழிபாட்டாளர்களையும் இருட்டு பூசாரிகளையும் கொல்றதுதான் டாஸ்க். சென் யோசிக்கிறான், லெவல் குறைஞ்சதால பரிசும் குறைஞ்சிடுச்சு, இனிமே ரத்த மருந்து கிடைக்காத போல. சரி, முதல்ல அந்த பாச முடிப்போம்னு முடிவு பண்ணி வேட்டைய தொடங்குறான். வூசாங் காட்டுக்குள்ள இருக்கிற அந்த ரகசிய கிராமத்தோட மையப்பகுதி. ஒருத்தன் சென்ன பார்த்ததும், யாரடா நீ, ஊடுருவல்காரன், இவனை புடிச்சு நம்ம சாமிக்கு பலி கொடுங்கடான்னு கத்துறோம். அவங்க ஆளுங்க கத்திய தூக்கிட்டு வராங்க. சென் சும்மா இருப்பானா? மின்னல் வேகத்துல தாவி அந்த ஆளை புடிச்சு தன்னோட எவல்யூஷன் டிவோர் சக்தியை வச்சு முழுங்க ஆரம்பிக்கிறான். அவன் அலறிக்கிட்டே சென்னுக்குள்ள ஐக்கியமாயிடுறான். மிச்சம் இருந்தவனுங்க பயங்கரமா தாக்குறாங்க, ஆனா சென் எல்லாரையும் அடிச்சு தூக்குறான். சிஸ்டம் அலர்ட், டஞ்சன் பாஸ் டார்க் பிரீஸ்ட் கயன் ஹை லெவல் 15 காலி, 45,000 எக்ஸ்பி கிடைச்சது. சென் யோசிக்கிறான், இன்னும் இந்த டிவோர்ஸ் சக்தியை வச்சு பேய் ரத்தத்தை எடுக்க முடியுமேன்னு நினைச்சிட்டு தரையில இருந்து டென்டக்கிள்ஸை விட்டு எல்லாரையும் குத்தி கொள்றான். சின்ன மினி பாஸ் கிட்ட இருந்தும் ரத்த மருந்து கிடைக்குதே, அதுவும் பாஸ் லெவலுக்கு தரமா இருக்கு, பரவாயில்லையேன்னு சந்தோஷப்படுறான். வாசல்ல மாங்கு பாவம் கல்லு மேல உட்காந்து காத்துட்டு இருக்கா. மாஸ்டர் என்ன மறந்துட்டாரோ, அவர் பாட்டுக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் அள்ளிட்டாரு, நான் சும்மா அந்த பாஸ தொட்டு இருந்தா கூட எனக்கு பங்கு கிடைச்சிருக்குமேன்னு சோகமா முணுமுணுக்கிறா. திடீர்னு சென்னங்க வர்றான். ரெடியாயிரு, உன் பவர்ஃபுல் ஸ்கில்ல யூஸ் பண்ணுன்னு சொல்றான். மாங்க மிரண்டு போய் சரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மென்டல் அட்டாக் ஸ்கில்ல போடுறா. அங்க ஓடி வந்த அத்தனை எதிரிகளும் வரிசையா செத்து விழுறாங்க. சிஸ்டம் நோட்டிபிகேஷன் மழை பொழியுது. அசுத்தமான விவசாயி காலி 300 எக்ஸ்பி, அசுத்தமான கசாப்புக்காரன் காலி 500 எக்ஸ்பி, அசுத்தமான வழிபோக்கன் காலி 300 எக்ஸ்பி, லெவல் அப் 2 ஃப்ரீ பாயிண்ட்ஸ் கிடைச்சது. மாங்கு துள்ளி குதிக்கிறா. மாஸ்டர், நான் லெவல் 6.5 தொட்டுக்க எக்கச்சக்க எக்ஸ்பி கிடைச்சிருக்கு. சென் கூலா, நான் லெவல் 9க்கு வந்துட்டேன்னு சொல்றான். சந்தோஷம் தாங்காம மாங்கு ஓடி போய் சென்னை கட்டி பிடிச்சு, லவ் யூ மாஸ்டர், எனக்காக மான்ஸ்டரை இழுத்துட்டு வந்ததுக்கு நன்றின்னு சொல்றா. திடீர்னு ஒரு வீடியோ கால் வருது. ஜீக்யாங். சென் அட்டன் பண்ணா ஜீக்யாங் முகத்துல ஒரே பதட்டம். கூட இருக்கிறவங்களும் பயந்து போயிருக்காங்க. தலைவா, உடனே உங்க உதவி வேணும், நம்ம இடத்துக்கு ஒரு காப்ளின் வந்திருக்கான், அவன் தன்னை வியாபார கடவுள்னு சொல்லிக்கிறான். சென் உடனே, ஓ, அந்த லியோ பயலா, அவன் எப்படி நம்ம இடத்துக்கு வந்தான்னு கேக்குறான். ஜீக்யாங் ஷாக் ஆகி, என்னது, உங்களுக்கு அவனை தெரியுமான்னு கேக்குறாங்க.